ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. நாம் எவைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றும் நம்முடைய இருதயம் எதை நாட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வசனம் நமக்கு அறிவுரை வழங்குகிறது. நமக்கு யாராகிலும் நல்ல அறிவுரைகளை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை. பெரும்பாலும் மனுஷர்களை புகழுவதும், அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுவதும், அவர்கள் முகத்துக்கு முன்பாக அவர்கள் செய்தவைகள் சரி என்று ஒத்துக்கொள்ளுவதும் மனிதர்களால் பெரிதும் விரும்பப்படக்கூடியவைகளாயிருக்கிறது. அதை தவிர்த்து அவர்கள் செய்த காரியங்களில் இருக்கிற தவறுகளையோ குறைகளையோ சுட்டி காட்டுவதோ அதில் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதையோ அநேகர் விரும்புகிறதில்லை. வசனம் நமக்கு சொல்லுகிறது, உன்னுடைய இருதயத்தை புத்திமதிக்கு சாய்க்க வேண்டும் என்று. நம்மில் ஒருவரும் பூரண அறிவுள்ளவர்கள் அல்ல. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய சிந்தனை திறன் குறைவுள்ளது, ஒரு காரியத்தை சீர்தூக்கி பார்க்கும் திறனும் குறைவுள்ளதுதான். பல நேரங்களிலே நம்முடைய காரியங்களை நாம் தவறாக மதிப்பீடு செய்து விடுகிறோம். காரியங்களின் நிலைகள் மாறின பின்புதான் அதை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஆகவே நமக்கு புத்திமதிகள் மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஞானமுள்ளவர்களும் அறிவுள்ளவர்களும் அனுபவம் உள்ளவர்களும் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனித்து இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நாமும் அறிவுள்ளவர்களும் ஞானமுள்ளவர்களாகவும் மாறிவிடுகிறோம். பிறர் சொல்லும் நல்ல ஞானமுள்ள ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இன்னும் அறிவில் தேறினவர்களும் சிறந்தவர்களுமாக மாறுகின்றோம். ஆகவே எனக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை என்கிற முட்டாள்தனமான வாதங்களை முன்வைக்காமல், எனக்கு காரியங்கள் எல்லாம் தெரியும், எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கிறது என்கிற தவறான மதிப்பீடுகளை செய்யாதபடிக்கு நல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தில் வந்து போன தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு சொல்லப்படுகிற நல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம். ஞானமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மிடத்திலே வந்த தவறுகள் சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது அவைகளை திருத்திக் கொள்ளுவோம். நாளைக்கு அது நம்மிடத்தில் வராமல் இருக்கும். நாம் அவைகளை திருத்திக் கொள்ள தவறி விடுவோமானால் வரும் நாட்கள் நமக்கு அது அவமானமாக முடிந்துவிடும். ஆகவே புத்திமதிகளுக்கு நம்முடைய இருதயத்தையும், பிறர் சொல்லும் அறிவின் வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளையும் சாய்ப்போம். ஞானமுள்ளவர்களாக வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில எங்கள் இருதயங்களை புத்திமதிக்கும், எங்கள் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்க்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் தவறுகள் சுட்டி காட்டப்படுகின்ற போது அதை ஒத்துக்கொள்ளுகிற உள்ளத்தையும், அதன்பால் சொல்லப்படுகின்ற நல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு அறிவின் வழிகளிலே நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.